உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளவர் ஷேப்பில் ரவுண்ட் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுவரை நீங்கள் இந்த கூடை வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கூடை வந்து சென்டரில் டைமண்ட் டிசைனும் சுற்றிலும் பார்டர் டிசைனும் மல்டி கலர் பார்டர் டிசைன் வர மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு குட்டி கூடை தான். இதே டிசைனில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய கூடைகள் 2 ரோலில் 3 ரோலில் நான் சொல்லித்தரணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ஹேண்டில் வந்து ரொம்பவே புதுமையானது தான். இது வந்து குட்டி கூடை அப்படிங்கிறதுனால இதுக்கு அதிகமாக வெயிட் போட மாட்டோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி டைப் ஹேண்டில் வந்து இதுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூடைக்கு இந்த ரவுண்ட் ஹேண்டில் போடுறதுக்காக நான் வந்து ப்ளூ கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். 13 ஃபீட் அளவில் ஒரு ஒயரை வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 10 இன்ச்சஸ் அளவில் எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். சென்டரில் பிடிச்சிட்டு இந்த 10 இன்ச்சஸ் அளவில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த இடத்த நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம சுற்றிலும் சுற்றி வரலாம். இந்த மாதிரி திருமண பகுதி வந்து மேலேயும் நேரான பகுதி கீழேயும் வச்சுக்கலாம். வச்சுட்டு 6 சுற்றுக்கள் வந்து நம்ம சுற்றி வரணும். சென்டரில் இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பிரிஞ்சிடாமல் கவனமாக சுற்றி வாங்க. டைட்டாக சுற்றிட்டு வாங்க. மொத்தம் 6 சுற்றுக்கள் சுற்றணும். 2. இப்போ வந்து 6 சுற்றுக்கள் வந்து நான் சுற்றிட்டேன். இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் சுற்றிட்டு இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கும். இந்த ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே ஒயரை வந்து இதுக்குள்ளே விட்டு இதை நாட் போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நாட் போட்டேன். இனி வந்து இந்த ரிங் வந்து பிரிஞ்சு வராது. இனி வந்து நம்ம ஃப்ளவர் டிசைன் செய்யலாம். இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதை பின்பக்கமாக வச்சுக்கலாம். பின்பக்கமாக வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக ஒயர் எடுத்துட்டு இந்த லூப்புக்குள்ளே ஒயரை விட்டுறலாம். இந்த லூப்புக்குள்ளே ஒயரை விட்டுட்டு இது இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஒயரை வந்து மேல் பக்கமாக வச்சு திரும்பவும் கீழே வந்து இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்தாச்சு. நம்ம வந்து ஃப்ளவர் செய்வோம் பாருங்கள். பிளாஸ்டிக் ஒயரில் வந்து ஃப்ளவர் செய்கிறது எப்படி நான் நிறைய வீடியோக்களை காட்டியிருக்கேன். அதே மாதிரி தான் இது. இனி இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுடலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த லூப்பில் எடுத்த பின்னாடி டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த ஒயரை வந்து மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெட்டல் ஷேப் கிடைக்குது. இப்போ 2வது பெட்டல் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு 6 பெட்டல்ஸ் வந்து போட்டுவாங்க. இப்போ வந்து 6 பெட்டல் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து இதை கூடையோடு அட்டாச் பண்ணலாம். இப்போ இந்த டைமண்ட் டிசைனில் 2 சைட்லேயும் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெட் கலர் நாட் இருக்குது பாருங்கள், அது வழியாக இந்த ஒயரை வந்து உள்ளே விட்டு வெளியே எடுத்துடலாம்.
இந்த மாதிரி வெளியே எடுத்த பின்னாடி இதில் வந்து நம்ம நாட் போடலாம். சேம் அதே மாதிரி தான் பெட்டல் டிசைன் வந்து நம்ம போடணும். இனி அடுத்து வந்து ஒயரை வந்து மேலே வச்சுட்டு அடுத்து இருக்கிற ஹோல் வழியாக வெளியே விட்டு இந்த மாதிரி க்ராஸாக அதுக்கு அடுத்து இருக்கிற ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். இனி வந்து இந்த இடத்துலையும் நம்ம நாட் போட்டுடலாம். இனி அடுத்து இருக்கிற ஹோல் வழியாக விட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற க்ராஸாக இருக்கிற ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். சேம் இதே மாதிரி தான் வந்து இதை சுற்றிலும் இந்த ஒயருக்குள்ளே விட்டு விட்டு நம்ம நாட் போட்டு வரணும். அப்போ தான் வந்து இந்த ரிங் ஷேப் வந்து கூடையோட நமக்கு அட்டாச் ஆகும். இந்த இடத்துல 2 நாட்ஸுக்கு இடையிலான கேப் வந்து நமக்கு வந்து அதிகம் வரனால இந்த இடத்துல நம்ம வந்து நாட்குள்ளே விட தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம பெட்டல் போட்டால் போதும். இனி அடுத்து வந்து ஹோல்குள்ளே விட்டு வெளியே எடுக்கலாம். இப்போ வந்து இந்த ரிங் ஷேப்பை வந்து இந்த கூடையில் இருக்க எல்லா நாட்ஸ்லேயும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இனி வந்து தொடர்ச்சியாக நம்ம போட்டு வரலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து இனி கண்டினியூஸாக போட்டு வரலாம். இது வந்து சின்ன கூடை அப்படிங்கிறதுனால நான் வந்து 6 சுற்றுக்கள் வந்து இதில் வந்து உள் ஒயர் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் பெரிய கைப்பிடியாக போடணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நிறைய சுற்றுக்கள் ஒரு 10, 12 இந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கலாம். ரவுண்டும் அதே போல் இதில் வந்து 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து பெரிய சைஸாக வேணும்னா 12 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுவாங்க, ஆரம்பிச்ச இடம் வரையும் போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஆரம்பிச்ச இடம் வரையும் நான் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். இந்த ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். உள்ளே வந்து நல்லா நீளமாகவே ஒயரை வந்து உள்ளே சொருகி விட்டுருங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து குட்டி கூடை அப்படிங்கிறனால இந்த ஹேண்டில் வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பெரிய கூடைகளுக்கு போடுறது அப்படின்னா ரொம்ப பெரிய கூடைகளுக்கு இதை போட முடியாது. 1 ரோல் அளவில் அப்படி போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து இந்த ரிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஒயருடைய உள்ளே வைக்கிற திக்னஸையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.